காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் ஓட என்னுடைய பார்வையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அவங்க ஜாக்லினுடைய எவிக்ஷன் நேற்று நடந்த அந்த டாஸ்கில் வந்து அவங்களால வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியலை. 2 செகண்ட்ஸ் லேட்டாக வந்தாங்க, அதனால் வெளியேறிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஜெஃப்ரி அண்ட் சத்யா சிரித்ததை பற்றின ஒரு கமெண்ட் ஒரு பக்கம் ஓடுது. முத்துவோட ஃபீலிங் அதை பற்றின ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, பிக் பாஸவே திட்டி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதில் வந்து ஜாக்லினை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 3 பார்வை வைக்கிறாங்க. இதில் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். இந்த டாஸ்க் ஆரம்பித்த முதல் நாளே வந்து ஜாக்லின் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, பயம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சுனிதா கிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே அதை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை என்னால் செய்ய முடியாது, ஆனால் நான் என்னை எவ்வளோ நாள் வந்து வச்சுருக்கிற ஆடியன்ஸ்க்காக நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட், ஓகே தான். அந்த டாஸ்க்கு ஆரம்பித்து ஒரு கட்டம் 2 கட்டம் 3வது கட்டம் போகும்போது அவங்க வந்து அரை மனசாக தான் இருக்கிறாங்க. பவித்ரா எடுத்த பிறகுமே சொல்கிறாங்க, எனக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, இவங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க ஆரம்பத்துலேருந்தே இண்டிவிஜுவல் பிளேயரே கிடையாது. இவங்களோ சௌந்தர்யாவோ யாருமே இண்டிவிஜுவல் பிளேயரே கிடையாது. பவித்ரா வந்து ஆரம்பத்துலேருந்தே தனியாக தான் விளாட்றாங்க, ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ. அதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டாக மாறி இருக்குது. இப்போ இந்த விளையாட்டு தனியாக தான் விளையாடணுங்கும் போது அவங்களால முடியல, ஜெயிக்க முடியல. ஏதோ பேசுகிறதுனா பேசிடுவாங்க, பட் விளையாட்டுன்னு வரும்போது முடியல. அடுத்து வந்து அவங்களுடைய பயம், இதுதான் அதில் முதல் காரணம். இதில் பிக் பாஸ் வந்து உள்ளே இழுத்து விட்டுட்டாருங்கிற மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 6 பேரும் இந்த டாஸ்க்கை பண்ணணும்னு ஒரு மோட்டிவில் தான் பண்ணுறாங்க. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, சௌந்தர்யா மாதிரி போயிட்டு பாதியிலே போயிட்டு கிவ் அப் பண்ணிட்டு வந்திருக்கலாம், திரும்பி வந்திருக்கலாம். பெட்டி தேவையில்லை, நம்ம வீடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கலாம். அதுவும் பண்ணலை. ஸோ இதெல்லாமே அவங்களோட சைடு தப்பு தான். இதனால் பிக் பாஸ் மேலே குறை சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. இல்லை, முத்து வந்து ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணி அழுகிறாரு, ஒப்பாரி வைக்கிறாரு. இளவு வீட்டில் ஏதோ ஐயோ போயிட்டாலே ஓ என் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்களே, எல்லோரும் போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, என்னமோ இவரால் தான் இந்த வீடு நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிற முன்னாடி ஜாக்லினை தூண்டி விடுறதே, பாசிட்டிவாக பேசி தூண்டி விட்டது, அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணதே முத்து தான். அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும், முத்து வந்து ஒரு சேஃப் கேமரு, ஒரு காப்பி கேட்டு தான். அவர் எல்லா சீசனில் இருக்கிற பெஸ்ட்டாக எடுத்து வச்சு காப்பி கேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு அவரை விட வந்து மஞ்சரி இல்லைன்னா தீபக் தான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெஃப்ரி அண்டு சத்யாவோட சிரிப்பை பற்றி பேசுகிறது. ஜெஃப்ரி சத்யா எதுக்கு சிரிக்கிறாங்க? ஜாக்லின் வெளியே போகிறதுக்காகவா? ஜாக்லினை பற்றி இவங்கெல்லாம் மற்றவங்களாம் எப்படி நினைக்கிறாங்கன்றதை நினச்சி தான் அவங்க சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பில் உண்மையும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த நிகழ்ச்சியோடைய இந்த பார்வை வந்து நம்ம பார்க்குற பார்வை இல்லை, இது வேறு மாதிரி பார்க்கணும். நன்றி.